தடவை வந்துட்டு போனப்போ நான் சார்கிட்ட கேட்டது உண்மைதான். நான் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. என்னுடைய இது என்னென்னா, சார் சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு தனித்தனியாக அப்படின்னுனாங்க. இல்லை, இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்கூல்ஸு நானும் கிராமத்திலேருந்து தான் வர்றேன். ரொம்ப ரிமோட் ஏரியா கிராமம், இளையாத்தங்குடி என்னுடைய கிராமம். அந்த கிராமத்துக்கு சுற்றி இருக்கிற சின்ன பள்ளிக்கூடங்களுக்கு 8th வரைக்கும் 5th வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களுக்கு போய் நானே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நேரில் பார்த்து மரக்கன்றுகள் கொடுக்கறது என்னுடைய வழக்கமாக வச்சிட்ருக்கேன். கடந்த 6 ஆண்டுகள். அப்படின்னா மரங்கள் வளர்க்கிறதுடைய அருமை நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். ஒரு உயிருள்ள ஒரு மரத்தை வெட்டுறது ஒரு மனிதனை உயிரோடு வெட்டி சாய்ப்பதற்கு சமம். இந்த காலகட்டத்துக்கு அதுதான் உண்மை. அதாவது மரங்கள் மனிதன் இல்லாமல் உயிர் வாழ முடியும் தானே. ஆனால் மனிதன் மரங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து, நம்ம உட்கார்ற சேர்லேருந்து, நமக்கு கிடைக்க வேண்டிய மருந்து பொருட்களில் இருந்து அனைத்தும் அந்த மரங்கள்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அந்த செடி கொடிகள்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அப்போ மனிதனால் மரங்களின்றி உயிர் வாழவே முடியாது. அது தெரியாமல் நிறைய பேர் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு சிறு குழந்தைகள், இப்போ நீங்கள் வளர்கிற குழந்தைகள், உங்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும். மரங்களுடைய பயன்கள் என்ன, நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு மரத்தின் அந்த நன்மை என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பணியை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே மரம் வளர்க்கணும். வளர்த்து நான் சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வருவேன். யார் யாரெல்லாம் மரங்கள் நல்ல வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுப்பேன். அடுத்த வருஷமும் இதே மாதிரி மரக்கன்றுகள் வழங்குவேன். 2